இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்தியை பார்த்து வருகிறோம். ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி பட தயாரிப்பாளர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் 25 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி பட தயாரிப்பாளர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கில் உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். இது குறித்தான விவரங்கள். OST பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் உதயநிதி ஸ்டாலின் கதாநாயகனாக நடிக்க நாயகிகளாக நடிகைகள் ஆனந்தி, பாயல் ராஜ்புத் மற்றும் யோகி பாபு ஆகியோர் நடிக்க KS அதியமான் இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற படத்தை தயாரிக்க முடிவெடுக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு படப்பிடிப்பு துவங்கியதாகவும் 80% படப்பிடிப்பு நிறைவடைந்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது. 20% படப்பிடிப்பு நடத்த வேண்டியுள்ள சூழலில் ஏஞ்சல் படத்தை நிறைவு செய்யாமல் மாமன்னன் படத்தில் நடித்த உதயநிதி அந்த படமே தனது கடைசி படம் என கூறியுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏஞ்சல் படத்திற்காக இதுவரை 13 கோடி ரூபாய் செலவிட்டுள்ள நிலையில் ஒப்பந்தப்படி இன்னும் 8 நாட்கள் கால்ஷீட் தராமல் உதயநிதி புறக்கணித்து வருவதால் ஏஞ்சல் படத்தின் இந்திய படப்பிடிப்பை நிறைவு செய்து தர வேண்டும் எனவும் 25 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கையை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி OST பிலிம்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து ராமசரவணன் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வில் இன்றைய தினம் விசாரணை கொண்டது. அப்பொழுது மனு தொடர்பாக உதயநிதி ஸ்டாலின் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 18ஆம் ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.